நம்ம கப்பக்கிழங்கு வச்சு எப்படி டேஸ்டியான இந்த ஸ்வீட் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே கப்பக்கிழங்கு வாங்கினா அதை அவிச்சு தாங்க கொடுப்போம், யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இனி எப்போ கப்பக்கிழங்கு வாங்கினாலுமே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். ஃபஸ்ட்டு இந்த கப்பக்கிழங்கு ஸ்வீட் செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு கப்பக்கிழங்கு எடுத்துகிட்டு கேரட் துருவுறதுல இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ துருவுன இந்த கப்பக்கிழங்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன், நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இந்த கிழங்குல இருக்க ஈரப்பதமே போதுமான அளவு தான், அதனால நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி இந்த கிழங்கு எல்லாமே நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வீட்டில் இருக்க சின்ன சின்ன கிண்ணங்களாக எடுத்துட்டு இதை ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன கிண்ணம் இல்லைன்னா வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸை கூட பயன்படுத்தி இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாங்க. இப்போ கலந்து வச்சுருக்க இந்த கலவையை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி விடும்போது தாங்க இந்த ஸ்வீட் வெந்து வரும்போது நல்லா செட் ஆகி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதனால லேசாக இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி விட்டுருங்க. இப்போ மீதம் இருக்க எல்லா கிழங்குமே இந்த மாதிரி கிண்ணத்தில் செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட்டை இப்படியே வேக வச்சுட்டு அப்படியே சாப்பிட்லாங்க. ஆனால் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி பாதாம் பருப்பு முந்திரி பருப்புன்னு கட் பண்ணி தூவிட்டு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம கூட அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிறலாங்க. இந்த ஸ்வீட்டில் பால் பவுடர், தேங்காய் பூ, ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்வீட்டை எப்படி வேக வச்சு எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு கீழே ஒரு சின்னதாக ஸ்டாண்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மூடிய குப்பரை கமத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்வீட் கிண்ணத்தை ஒவ்வொன்றா இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமா இட்லி சட்டி மூடி போட்டுட்டு இந்த ஸ்வீட்டை 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கும்போது ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையினால தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா இந்த கிண்ணத்தெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே ஸ்பூன் போட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே கப்பக்கிழங்கு வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் வீட்டில் எப்போ கப்பக்கிழங்கு வாங்கினாலுமே இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் செஞ்சு கொடுங்க, யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கப்பக்கிழங்கு ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.